ஹாய், இந்த வீடியோ பார்க்குற கேட்குற எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஸோ டூ ஜூலை மாதம் ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு. கவி அப்படிங்கிற ஒரு நபரை கொலை பண்ணாங்க. கொலை பண்ணது வேறு யாரும் கிடையாது, அந்த கவினுங்கிற பையன் லவ் பண்ணுற பொண்ணோட தம்பி கொலை பண்ணாப்புல. ஸோ இது நியூஸ் மீடியாவில் நல்லா பேசு பொருளாச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு சமுதாயம். திருநெல்வேலி அந்த சவுத் தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஓட்டுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய சமுதாயங்கள், பாப்புலேஷனில் அவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிற சமுதாயங்கள்ங்கிறதுனால பெரும் பேசு பொருளாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஓட்டு அரசியல் தான் சொல்லலாம் இது. ஸோ அந்தளவுக்கு பேசு பொருளான ஒரு விஷயம் இது. இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு விஷயம் தெரியும். பட் இங்கே டாப்பிக்கே என்னென்னா அதை பற்றினது கிடையாது. மேக்ஸிமம் எதுக்குள்ளே இருக்குன்னா, நம்ம இந்த வருஷத்துலேயே, அதாவது இந்த ஆட்சியிலையோ இல்லை எப்போவா இருக்கட்டும், இந்த வருஷத்தில் எவ்வளோ ஆணவ படுகொலைகள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம மண்டையில் நிற்கிறது இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு காட்டிலும் நம்ம மண்டையில் நின்றுருக்கிறது இந்த கவின் ஆணவ படுகொலை மட்டும்தான். பட் ஆனால் ஆக்சுவலாக நிறையா ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. ஒரு சில படுகொலைகள் சூசைடாகவே முடிஞ்சிருச்சுங்கிறது தான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். கோயம்புத்தூரை சேர்ந்த தனுஷ்ங்கிற நபர், எஸ்சி கம்யூனிட்டி. ஸோ அந்த பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்காப்புல. ஓகேங்களா. அந்த பொண்ணு வீட்டுக்கு இவர் ஒரு நாள் போகிறார், நைட்டு போகிறார். ஓகேங்களா. ஸோ நைட் அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே வீட்டில் அந்த பையன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கான். வீட்டு மொட்டை மாடியில் தூக்கில் தொங்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதை லைட்டாக நியூஸில் வருது, தட்ஸ் இட். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் எங்கேயுமே வரல. சூசைடுன்னு சொல்லி கேஸை முடிச்சாச்சு. இது எப்படி சூசைடுங்கிறது தான் புரியல. அஃப்கோர்ஸ் ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு வேறு சமுதாயமுள்ள, வேறு கேஸ்டெல்லாம் கிடையாது, ஜாதியெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு வேறு சமுதாயமே. ஓகேங்களா. இந்த பையன் ஹிந்து, அந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒரு சமுதாயம். நான் நம்ம சமுதாயத்தோட பேரை சொன்னோன்னா, அந்த சமுதாயம் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சமுதாயம், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சமுதாயம்ங்கிறதுனால ஓட்டு அரசியலுக்கு வேண்டி அங்கே இருக்கிற அரசியல் இதெல்லாமே காரணமாக காட்டி அந்த விஷயத்தை ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போகலை அப்படின்னுங்கிறது தான் உண்மை. ஓகே, இது ஒரு விஷயம். இதை தாண்டி இந்த வாரத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. எங்கேன்னா மயிலாடுதுறையில் ஒரு பையனை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பையன் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைரமுத்து, பொண்ணு பேர் மாலினி. சரிங்களா. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனைகள் போயிட்டே இருந்திருக்கு. பையன் வந்துட்டு எகைன் இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலித் சமுதாயம் தான். ஆனால் இந்த விஷயம் பேசு பொருளாகலை. பிரச்சனை நடந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளே தான். இன்றைக்கி தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23. ஸோ 21, 22 வாக்கில் தான் அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் பெரிய லெவலில் பேசு பொருள் டிவி நியூஸ் சேனலில் ஆகலை. எங்கேயுமே பெரிய விவாத பொருளாகலை. எந்த அரசியல் கட்சியும் இது ஒரு பேச்சாக கூட எடுத்து பேசலை. ஓகே, இதை விட்டுருவோம். அடுத்தது இன்னும் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடலூர், ஊட்டி கூடலூர் இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே ஒரு பையனை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பையன் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மர்டர் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியே வச்சு முடிச்சு விட்டாங்க. அந்த கேஸே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி முடிஞ்சிருச்சு. அந்த விஷயமும் பெருசாக வெளில யாருக்குமே தெரியல. சரி, ஓகே. இதை தாண்டி ஒரு லவ் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம். அந்த லவ் ட்ரையாங்கிளில் திமுகவை சேர்ந்த கவுன்சிலருடைய பேரை ஈடுபட்டிருந்தார். ஸோ அந்த பையன், அந்த லவ் பண்ண அந்த பையனை, அந்த இன்னொரு பையனை வந்துட்டு கார் ஏற்றி கொலை பண்ணுறாப்புல. அதுவும் சாதா காரெலாம் இல்லை, லேண்ட் ரோவர் காரை வச்சு ஏற்றி கொலை பண்ணுறாப்புல. அதுவும் பெரிய பேசு பொருள் ஆகலை. சரி, இதெல்லாம் பசங்க சத்துட்டாங்க, இதெல்லாம் சரி பேசு பொருள் ஆக்கலை. அது ஒன்றாவது ஜாதி அரசியலுக்கு பேசு பொருள் ஆக்கினாங்க, நம்ம ஒத்துக்கலாம். இதை விட இன்னொரு ஆணவ படுகொலை வந்துருக்கு கடைசியாக, ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டது. அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. இத்தனை நாளாக நம்ம வந்துட்டு பையனை கொலை பண்ணி தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலை எப்படின்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு. ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்குறாங்க. ஸோ பொண்ணு கேட்டதுக்காகவே பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க பொண்ணு வீட்டில். இது எப்படி இருக்குது? இது வந்துட்டு திருப்பூர் பல்லடம் சைடு அங்கே நடந்த ஒரு ஆணவ படுகொலை. இதெல்லாம் பேசு பொருள் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா பேசு பொருள் ஆகவே இல்லை. ஸோ மீடியாவை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பேசு பொருள் ஆகணுமோ அதெல்லாம் மட்டும்தான் பேசு பொருள் ஆகும். எதெல்லாம் உங்களை சென்சிட்டைஸ் பண்ண முடியும், தென் எதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு பண்ணி ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால் நியூஸ் சேனலில் சென்சிட்டிவாக உங்களுடைய உணர்ச்சி பெருக்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ நியூஸ் வந்துச்சுன்னா
போட பைத்தியக்காரன்ட்டு நியூஸ் சேனல் அடுத்த நியூஸை மாற்றிடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நன்றி, வணக்கம், பை.